ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் ஜெய்சி விக்டோரியா. இன்றைக்கி வந்துட்டு நம்ம ப்ரைடல் ஒர்க் வ்ளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். காலையில் 3 மணிக்கெலாம் வந்துட்டு ரெடியாக ஸ்டார்ட் ஆயாச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தூங்கவே இல்லை. ஏன்னா என் 2 பாப்பாவும் வந்துட்டு நைட்டு கொஞ்சம் கோளாறு பண்ணிட்டாங்க. அவங்கள வந்துட்டு செட்டில் பண்ணி தூங்க வச்சுட்டு நான் என்னோடய வேனிட்டி அரேஞ்ச் பண்ணுறதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சு. அப்படியே நானும் வந்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். சுத்தமாக 24 ஹவர்ஸும் ஸ்லீப் இல்லாமல் அன்றைக்கி டே எனக்கு போச்சு. எனிவேஸ், நான் வந்துட்டு என் ப்ரொஃபஷனை வந்துட்டு ரொம்பவே லவ் பண்ணுறேன். அதனால் நான் வந்து இதை கம்ப்ளைண்ட்லாம் பண்ண மாட்டேன். ஏர்லி மார்னிங் ஒரு அன்டைமில் ஏஞ்சிக்கிறது, வெயிட்டு தூக்கிட்டு போகிறது, இதெல்லாம் பார்ட் ஆஃப் மை ஜாப். ஸோ அதனால் இதை நான் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். சில ரீல் வீடியோஸ்லாம் வந்து பார்த்துருந்தேன், இந்த மாதிரி வெயிட்டு தூக்கிட்டு போகிறது கஷ்டமான ஜாப், அதுக்கப்புறம் படிக்கட்டேறது, அதை பற்றிலாம் வந்துட்டு கொஞ்சம் போட்டிருந்தாங்களா. இதெல்லாம் வந்துட்டு இதை விட ரொம்ப டஃப்பான ஜாப்லாம் நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறது வந்து டோட்டலி அன்ஃபேர் அப்படின்ட்டு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால தான் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஓகே, நம்ம இப்போ டாபிக் மாறாமல் வ்ளாகை வந்து கண்டினியூ பண்ணுவோம். நான் வந்துட்டு லைனர் அண்ட் லிப்ஸ்டிக் மட்டும் வச்சுக்கிட்டேன். லைனருக்கு ஃபேஸஸ் கனடா யூஸ் பண்ணலாமா இல்லை ஸ்விஸ் பியூட்டி யூஸ் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு நான் ஃபைனலாக ஸ்விஸ் பியூட்டி லைனர் வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் லிப்ஸ்டிக்கு பார்த்திங்கன்னா லாக்மேயோட ப்ரௌன் எஸ்ப்ரெஸோ ஷேட் லிப்ஸ்டிக் வந்துட்டு யூஸ் பண்ணி லைன் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணுறதுக்கு ஃபேஸஸ் கனடாலேருந்து ஸ்கேண்டலஸ் அப்படின்ற ஷேட் யூஸ் பண்ணேன் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், ரெடி ஆகிட்டு கேப் புக் பண்ணியாச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு என்னோடய வேனிட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வந்து வெயிட் பண்ணிட்டுருந்தாங்க என் கூட. கேப் வந்ததும் நம்மளோட பெட்டி படுக்கை எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சுட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு. நான் அன்றைக்கி போன பிளேஸ் வந்துட்டு கிளைண்ட்டோட வீட்டுக்கு வந்துட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் லொக்கேஷன் வந்து கொஞ்சம் தூரமாக இருந்துச்சு. பட் நம்ம சேஃபாக போய் ரீச் ஆயாச்சு. போயிட்டு என்னோடய வேனிட்டி எல்லாத்தையும் வந்துட்டு அங்கே அன்பேக் பண்ணிட்டோம். ஸோ இவங்க தான் என்னோட க்யூட்டஸ்ட் அண்ட் ஸ்வீட்டஸ்ட் பிரைட் நிஷா. நான் வந்து லாஸ்ட் இயர் ஒரு பிரைடுக்கு மேக்கப் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ வந்து நான் நிஷாவை பார்த்துருந்தேன். நிஷா வந்து என்கிட்ட அப்போயே சொல்லியிருந்தாங்க, என்னோட கல்யாணத்துக்கு நான் கண்டிப்பாக உங்களை தான் புக் பண்ணுவேன் அப்படின்ட்டு. யூஸ்வலாக நிறைய பேர் இந்த வார்த்தையை என்கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் அப்படி சொல்கிற சில பேர் தான் நம்மளை புக் பண்ணுவாங்க. அண்ட் நிஷா வந்துட்டு அவங்க சொன்ன வாக்கை வந்துட்டு காப்பாற்றிட்டாங்க. அவங்க சொன்ன மாதிரியே அவங்களோட பிக் டேக்கு என்னை புக் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் ஒன்று தான், நானாக தெரியணும், வேறு யாரோ மாதிரி ஃபீல் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரியே வந்துட்டு நான் மேக்கப் பண்ணி கொடுத்துருந்தேன். ரொம்ப ஜாலியாக ரொம்ப நாள் பழகினவங்க மாதிரியே வந்துட்டு இருந்துச்சு அவங்க கூட பேசுகிறது. சில கிளைண்ட்ஸ் கிட்ட தான் நம்மளுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். ரொம்ப நாள் பழகின மாதிரி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுகிற அந்த ஃபீல் எனக்கு நிஷா கிட்ட இருந்துச்சு. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக நாங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணியிருந்தோம். இப்படி தான் வந்துட்டு அவங்களோட ஃபேஸ் மேக்கப் இருந்துச்சு. அண்ட் ஹேர் ஸ்டைலுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கேர்ள்ஸ் தான் வந்து கேட்டிருந்தாங்க. ஃப்ரண்ட் வேரியேஷன் கொஞ்சம் மெஸ்ஸியாக வச்சுட்டு அண்ட் பின்னாடி வந்துட்டு கேர்ள்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கேரளா பிரைட் மாதிரி ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் ஹேர் ஸ்டைலுக்கு வந்துட்டு அவங்க கேர்ள்ஸ் ப்ரிஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபைனலாக அவங்களோட ஹேர் ஸ்டைல் சாரி எல்லாம் ட்ரேப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருந்தாங்க பார்க்குறதுக்கு. ஹேர் ஸ்டைல் வந்துட்டு இப்படி தான் வந்துருந்துச்சு. கேர்ள்ஸ் பண்ணிவிட்டு பின்னாடி அவங்களுக்கு ஃப்ளவர்ஸ்க்கு மல்லிப்பூவும் வச்சாச்சு. அண்ட் அவங்களோட ஃபைனல் லுக் பார்க்க இப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப அழகாக ப்ரிட்டியாக இருந்தாங்க. ஸோ உங்களுக்கும் பிக் டே இருக்குது, நீங்கள் என்ன புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்பர் கொடுக்குறேன், கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நிஷாக்கு அவங்களோட மேக்கப் லுக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஆல்சோ அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்களோட ஓவரால் லுக் பார்க்கவே சிம்பிள், நீட் அண்ட் க்யூட்டாக கிளாஸியாக இருந்துச்சு. மேக்கப் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிஷா க்யூட்டாக வந்துட்டு ஒரு கிஃப்ட்டும் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி செம்ம ஹாப்பியாக நாங்களும் வந்துட்டு கிளம்பியாச்சு. நான் வந்து என்னோட வேனிட்டி வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன்னா என்னோட ஹேர் டூல்ஸ் அண்ட் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த ஒரே வேனிட்டிக்குள்ளே வந்துட்டு நான் ஃபிட் பண்ணிட்டேன். எல்லாமே வந்துட்டு ஒரே வேனிட்டியில் போட்டதுனால செம்ம ஹெவியாக இருக்குது. என் கூட சித்ரா தான் வந்துட்டு அசிஸ்ட் பண்ண வந்திருந்தாங்க. ஸோ அவள் தான் வந்து எனக்கு இதெல்லாம் தூக்கிட்டு போகிறதுக்குலாம் ஹெல்ப் பண்ணியிருந்தேன். அண்ட் வீட்டுக்கு வந்ததுமே பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. வீட்டுக்கு வந்தோடனே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். ஆனால் வந்துட்டு வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்ற மாதிரி என் 2 பாப்பாங்களும் என்னை பிஸியாகவே வச்சுருந்தாங்க. வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சரி, ஒரு பாப்பா வந்து தொட்டிலில் தூங்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பாப்பா வந்துட்டு மம்மிக்கிட்ட இருந்தாங்க. நம்ம வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இந்த பாப்பா வந்து ஏஞ்சிட்டாங்க. அவ்வளோதான், இதுக்கப்புறம் எங்கேருந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கிறது? அதனால் என்னால் தூங்க முடியல. அப்பையும் நமக்கு வந்துட்டு நிஷா க்யூட்டாக ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்களே. ஸோ அந்த கிஃப்ட் என்ன அப்படின்றது வந்துட்டு நான் காமிச்சிருக்கேன். அவங்க வந்துட்டு அவங்களே கையால் செஞ்ச ஹேர் கிளிப்ஸ் அண்ட் ஹேர் பேண்ட் வந்துட்டு எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு இல்லை, என் பாப்பா 2 பேருக்கும் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதனால் நான் வந்து என்னோட ஒரு பாப்பா ஏஞ்சிட்டாங்களே, அவங்களுக்கு வந்து சும்மா போட்டு பார்த்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். க்யூட்டாக இருந்துச்சு. அவ்வளோதான், அப்படியே வந்துட்டு டைம் போயிடுச்சு. அகைன் நம்ம வந்துட்டு ஈவினிங் செஷனுக்கு வந்துட்டு கிளம்பணும். நிஷாக்கு வந்துட்டு ஈவினிங் ரிசப்ஷன் இருந்துச்சு. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு நான் ரெடி ஆகிட்டேன். குயிக்காக லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நான் கிளம்பியாச்சு. ரிசப்ஷனும் நம்ம மார்னிங் போனோம்ல அதே ஏரியா தான், ஆனால் வந்துட்டு மண்டபமில் வந்துட்டு இருந்துச்சு. நான் வந்து கேபில் போகும்போது ஒரு 30 மினிட்ஸ் தூங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், லைட்டாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டோம் கேப்லேயே. போயிட்டு கரெக்ட் டைமுக்கு நம்ம மண்டபம் ரீச் ஆயாச்சு.
பிரைடும் கரெக்டாக லேட் பண்ணாமல் அவங்க வந்து ரெடியாக உட்காந்துருந்தாங்க மேக்கப் பண்ணுறதுக்கு. மார்னிங் அவங்க வெட்டிங் எப்படி போச்சு என்னென்னலாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியே கதை கேட்டுகிட்டே நம்ம வந்துட்டு ஜாலியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் ஆக்சுவலி நாங்கள் வந்துட்டு ரூம்குள்ளே என்டர் ஆனவுடனே நிஷாவும் அவங்களோட ஹஸ்பண்டும் இருந்தாங்களா. போனோடனே அவங்களோட ஹஸ்பண்ட் எங்களுக்கு கை கொடுத்து மேக்கப் ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்கன்ட்டு எங்களை காம்ப்ளிமெண்ட் வேறு பண்ணியிருந்தாங்க. அதுலேயே வந்துட்டு நாங்கள் பாதி குஷி ஆகிட்டோம். அந்த குஷிலேயே வந்துட்டு ஜாலியாக வந்துட்டு கதை கேட்டுகிட்டே வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ரிசப்ஷனுக்கு அவங்களோட மேக்கப் கொஞ்சம் கிளாமாக அழகாக கேட்டிருந்தாங்க. ஸோ மார்னிங் மேக்கப் விட ரிசப்ஷன் மேக்கப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கிளாமாக வந்துட்டு பண்ணி கொடுத்துருந்தோம். அண்ட் அவங்களோட ஃபேஸ் மேக்கப் பார்க்க இப்படி தான் இருந்துச்சு. அவங்களோட காஸ்டியூம்லாம் போடுறதுக்கு முன்னாடியே அவங்களோட மேக்கப் அவங்களோட இந்த நார்மல் காஸ்டியூம்க்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அண்ட் அவள் தான் மேக்கப் முடிச்சுட்டு ஹேர் ஸ்டைல் வந்துட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஹேர் ஸ்டைலும் அவங்க ரிசப்ஷனுக்கும் அவங்க கேர்ள்ஸ் தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஃப்ரண்ட் வேரியேஷன் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிவிட்டு பேக்கில் வந்துட்டு நம்ம மார்னிங் பண்ண மாதிரியே கேர்ள்ஸ் வந்துட்டு பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ட்விஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு பின்னாடி கேர்ள்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அண்ட் அவங்க பிக்சர் ரெஃபரன்ஸும் வந்துட்டு காமிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க பிக்சர் ரெஃபரன்ஸ் காமிச்ச மாதிரி அண்ட் ஆல்சோ அவங்களோட ஃபேஸ் ஃப்ரேமிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணியாச்சு. எனக்கு வந்து நிஷா கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சில கிளைண்ட்ஸ் வந்துட்டு அப்படியே நம்மளோட மனசில் பதிஞ்சிருவாங்க, ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு மெமரியாக. அந்த மாதிரி ஒரு கிளைண்ட் வந்துட்டு எனக்கு நிஷா. ஸோ ஹாப்பியாக அவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட மேக்கப் பண்ணி கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு கிளம்பிட்டோம். அவங்களோட ரிசப்ஷன் லுக் பார்க்க இப்படி தான் இருந்துச்சு. ஃபுல் லுக் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் அவங்களோட காஸ்டியூம் வந்துட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சு. அது அவங்களே டிசைன் பண்ணது, ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அவ்வளோதான், அவங்கள அழகாக ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு வந்து நம்மளோட டியூட்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் அவ்வளோதான், இதோட நம்ம டேவும் முடிஞ்சிருச்சு. இந்த vlog-ஐயும் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.